எந்த முதலமைச்சரையும் கொண்டு வரட்டும், அது தவறு கிடையாது. நமக்கும் அதற்கு சம்பந்தம் இல்லை. நாம் அதிகாரிகளுக்கு கீழ்ப்படியும்படி தேவன் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். ராஜாக்களுக்கு கீழ்ப்படியும்படி தேவன் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். நாம் அதை செய்தால் போதும். அவர்களுக்கு எதிராக பேசுவதோ, அவர்களுக்கு எதிராக செயல்படுவதோ, ஒரு கட்சியை சார்ந்து நடப்பதோ, மற்ற கட்சிகளை எதிர்ப்பு தெரிவிப்பதோ நாம் இருக்கவே கூடாது. கிறிஸ்தவர்களாகிய அதிமுகவை சார்ந்து பேசவும் கூடாது, திமுகவை சார்ந்து பேசக்கூடாது, டிவிகேவை சார்ந்து பேசக்கூடாது, மற்ற கட்சிகளை பற்றியும் பேசக்கூடாது, பிஜேபி குறித்தும் பேசக்கூடாது, காங்கிரஸை குறித்தும் பேசக்கூடாது. நமக்கு அப்படிப்பட்ட அதிகாரத்தை தேவன் கொடுக்கவில்லை. கர்த்தர் சொன்ன வார்த்தை தான் நாம் கைக்கொள்ள வேண்டும். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் ராஜாக்களுக்காக, அதிகாரிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எதற்காக வேண்டிக் கொள்ளும்படி பவுல் சொல்கிறார்? நாம் சமாதானமாய் ஜீவனம் பண்ணும்படிக்கு. ராஜாக்களை மாற்றும்படி, அதிகாரிகளை மாற்றும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் என்று பவுல் சொல்லவில்லை. நாம் சமாதானமாய் ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரிகளுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கு இருக்கிற நம்முடைய கிறிஸ்தவர்கள் தேவனுடைய சித்தம் என்ன என்பது தெரியாமல் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்கள். பெரிய பெரிய ஊழியர்கள். நான் இந்த இடத்துல பதிவு செய்கிறேன், இந்த 15 வருஷம் நீங்கள் ஜெபித்துக் கொண்டு வருகிறீர்கள், மேல் இடத்தில் இருக்கிற ஆட்சியை கர்த்தர் நீக்க வேண்டும் என்று. ஏன் கர்த்தர் இந்த 15 வருஷம் நம்முடைய தேசத்தினுடைய பிரதமந்திரியை கர்த்தர் நீக்கவில்லை என்றால், நான் சொல்கிறேன் ரகசியத்தை. இன்றைக்கு இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கிறபடினால் அவருடைய ராஜ்யபாரம் நிலைத்து இருக்கும். இஸ்ரேலுக்கு ஆதரவாய் இருக்கிற எந்த ராஜாவையும் கர்த்தர் நிலைநிறுத்துவார். சங்கீதம் 122:6 சொல்லுகிறது, எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை சிநேகிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள். நம்முடைய தேசத்தினுடைய PM மோடி ஐயா அவர்கள், இஸ்ரேல் தேசத்தை நேசிக்கக்கூடிய பிரதம மந்திரி நம்முடைய மோடிஜி அவர்கள், அவரை கர்த்தர் வைப்பார். ஏனென்றால் இஸ்ரேலுக்கு அவர் ஆதரவாக இருக்கிறார். சங்கீதக்காரன் தெளிவாக சொல்லுகிறார், உன்னை சிநேகிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள். யாரை? இஸ்ரேலே. நாம் நினைக்கிற விதமாக கர்த்தர் ராஜாவை தரமாட்டார். நாம் வேண்டிக் கொள்ளுகிற விதமாக ராஜாவை தரமாட்டார். உங்கள் விருப்பத்திற்கோ என்னுடைய விருப்பத்திற்கோ கர்த்தர் ராஜாக்களை கொண்டு வர மாட்டார். தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய ராஜாக்களை தான் கொண்டு வருவார் தேவன். தேவன் தம்முடைய திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய ராஜாக்களை தான் கொண்டு வருவார். நம்முடைய விருப்பத்திற்கேற்ற ராஜாக்களை, அதிகாரிகளை கர்த்தர் கொண்டு வர மாட்டார். கிறிஸ்தவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் விரும்பி கேட்கிற ராஜாவை கொண்டு வருவார். அப்போது என்ன நடக்கும் என்றால், நீங்கள் 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள், முழுமையாக தெரியும். அந்த ராஜா வந்த பிறகு ஜனங்களுக்கு பெரிய ஒரு நெருக்கடி உண்டாகும், பெரிய உபத்திரங்கள் வரும், மன கசப்பு உண்டாகும், தேவ பிள்ளைகளுக்கு வருத்தம் உண்டாகும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஏற்பட்டுவிடும். இங்கே சொல்லுகிறார், நீங்கள் தெரிந்து கொண்ட உங்கள் ராஜாவின் மித்தம் அந்நாளிலே முறையிடுவீர்கள், ஆனால் கர்த்தர் அந்நாளில் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார். ஹலோ தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல நீங்கள் 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் விரும்புகிற ராஜாவை, நீங்கள் ஒருவேளை இந்த தமிழ்நாட்டுக்கு இந்த CM தான் வர வேண்டும் என்று நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால், நீங்கள் கர்த்தருக்கு எதிராக செயல்படுகிறீர்கள். ஏனென்றால் கர்த்தர் சொல்கிறார், என்னுடைய சித்தத்திற்கு நீங்கள் விட்டு கொடுத்தால் நான் தாவீதை போல என் இருதயத்துக்கேற்ற ராஜாவை கொண்டு வருவேன். இல்லை, உங்கள் விருப்பத்திற்கேற்ற ராஜாவை நீங்கள் கேட்டால் நான் தருவேன், ஆனால் முடிவு அது மிக ஆபத்தாக இருக்கும். அப்போது நீங்கள் முறையிடுவீர்கள், நான் செவி கொடுக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். 18ஆம் வசனம், 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 18வது வசனம். சாமுவேலே, அவர்கள் உன்னை நிகாரிக்கவில்லை, என்னை நிகாரித்தார்கள். நான் அவர்களை ஆளுகை செய்யாதபடிக்கு அவர்கள் என்னை நிகாரித்து விட்டார்கள். நீ அவர்கள் சொல்வதை எல்லாம் செய்யின்றார். ராஜா வேண்டும் என்று யார் கேட்டது? இஸ்ரேல் ஜனங்கள். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார்? நானே உங்களை ஆளுகை செய்தால் உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது, எந்த ஒரு துக்கமும் இருக்காது, யுத்தங்களை நான் பார்த்துக் கொள்வேன், வருகிற ஆபத்துக்களை இருந்து உங்களை காத்துக்கொள்வேன் என்று கர்த்தர் சொன்னார். ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள் கேட்கவில்லை.
முரட்டுத்தனம் பிடித்தார்கள், பிடிவாதம் பிடித்தார்கள். அப்படிதான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டு வருகிறது என்று பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனங்களோடு கர்த்தர் பேசுகிறார். இது யார் செய்கிறார்கள் என்றால் நம்முடைய கிறிஸ்தவர்கள். இந்த முதலமைச்சர் தான் வேண்டும் என்று அநேக சபைகளில் ஜெபிக்கிறார்கள். கர்த்தர் அதற்கு எதிராகி இருக்கிறார். குறிப்பிட்ட தமிழ்நாட்டுக்கு இந்த சிஎம் தான் வேண்டும், இந்த முதலமைச்சர் தான் வேண்டும் என்று நீங்கள் முறையிடுவீர்கள் என்றால் அதற்கு பின்பாக பேராபத்து வரும். வருத்தப்படுவீர்கள், கஷ்டப்படுவீர்கள், வேதனைப்படுவீர்கள், துக்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எப்படி ஜெபிக்க வேண்டும் என்றால், பிதாவே உம்முடைய சித்தத்தை செய்கிற ராஜாவை கொண்டு வார். அதுதான் நம்முடைய ஜெபமா இருக்க வேண்டுமே தவிர, எனக்கு அதிமுக வேண்டும், திமுக வேண்டும், டிவிகே வேண்டும், காங்கிரஸ் வேண்டும், பிஜேபி வேண்டும் என்று நாம் ஜெபிக்கவே கூடாது. ஒரு கட்சி பேரை சொல்லி ஜெபிக்க கூடாது. இது கர்த்தர் அருவருக்கிறார். ஹல்லேலூயா.